ஸோ 29, 30 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இதுல R78C அப்படிங்கிற ஒரு மலேரியா வேக்சின் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் நம்ம இந்தியால இருக்கக்கூடிய சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா? ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த மலேரியா வேக்சினை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து WHO வந்து ஒரு மலேரியா வேக்சின் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா R21 மேட்ரிக்ஸ் எம் அப்படிங்கிறது இதோட நேம். ஓகேவா? ஸோ இந்த வேக்சின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ மான்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேக்சின் இருக்கும். அது எந்த இதுக்கானது? டிபி மேம். எஸ், டிபி. ஓகேவா? டிபியோடது மான்டெக்ஸ் அப்படிங்கிறது MONTAUX. ஸோ இது எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க மான்டெக்ஸ். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா மலேரியானா R78Cயும் இல்லைன்னா R21 மேட்ரிக்ஸ் எம். ஸோ WHO ரெக்கமெண்ட் பண்றது இந்த மேட்ரிக்ஸ் எம் தான். இது வந்து நம்ம இப்ப புதுசா டிஸ்கவர் பண்ணியிருக்கோம் R78C அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நியூ ஆன்லைன் கேமிங் ரூல்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியால புதிய ஆன்லைன் விளையாட்டுகளுக்கான விதிமுறைகள் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வர இருக்குது. ஸோ May 1, 2026ல இருந்து. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னா ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ மெய்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அவங்க மினிஸ்ட்ரி தான் வந்து இதை கொண்டு வராங்க, நியூ ஆன்லைன் கேமிங் ரூல்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இப்பதான் பார்த்தோம் ஆன்லைன் கேமிங் வந்து ஆன்லைன் ரம்மிக்காக போடப்பட்ட கமிட்டி எது தமிழ்நாட்டுல? சந்துரு. எஸ், ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையிலான கமிட்டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் பிரகதி அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம இந்தியன் ஆர்மி தான் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மேகாலயால நடக்குது. அண்ட் மல்டிலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஓகேவா? பன்மைய ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது. ஸோ இது எல்லா ட்ரைனிங்கும் அந்த இக்கட்டான சுச்சுவேஷன்ல எப்படி இது பண்றது அந்த மாதிரி எல்லா ட்ரைனிங்கும் இதுல பண்ணுவாங்க. ஸோ எக்ஸசைஸ் பிரகதி இந்தியன் ஆர்மி நடக்கிறது மேகாலயால. ஸோ அடுத்தது மிஷன் சாக்ஷம் அப்படிங்கிறது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்பிஐ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மிஷனை வந்து. ஸோ யாருக்காக அப்படின்னா கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், அர்பன்ல இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் மிஷன் சாக்ஷம். அப்ப இது எதுக்காக அவங்களுக்குன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படிங்கிறது இன்னும் வந்து எஃபிஷியண்டா இருக்கணும். ஸோ ஃபியூச்சர்ல வந்து நிறைய நிதி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மிஷன் சாக்ஷம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. லான்ச் பண்ணது ஆர்பிஐ. ஸோ ஆர்பிஐ ஆக்ட் எப்போ? 1934. இம்ப்ளிமெண்ட் ஆனது 1935. ஓகேவா? ஆக்ட் வந்து 1934, இம்ப்ளிமெண்ட் ஆனது 1935 ஏப்ரல் 1ல. ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்போ சேஞ்ச் பண்ணுவாங்க? 37. ஸோ எங்கேருந்து எங்க? மும்பை, கல்கட்டா டு மும்பை. எஸ், கல்கட்டா டு மும்பை. ஓகேவா? ஸோ ஆர்பிஐ வந்து எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க? எஸ், ஹில்டன் யங் கமிட்டி. ஓகேவா? ஸோ ஹில்டன் யங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ யாரு? ஆஸ்போர்ன். எஸ், ஆஸ்போர்ன் ஸ்மித். ஓகேவா? இந்தியாவை சேர்ந்த ஃபர்ஸ்ட் கவர்னர் யாரு ஆர்பிஐ? சிடி தேஷ்முக். எஸ், அவர் தான் வந்து சிடி தேஷ்முக் அப்படிங்கிறவரு. ஸோ இதை வந்து பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஆர்பிஐ வந்து பேங்கர்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ வேற அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இது ரிலேட்டட் ஆனது. இப்போ யாரு ஆர்பிஐ கவர்னரா இருக்காங்க? சஞ்சய் மல்கோத்ரா. எஸ், சஞ்சய் மல்கோத்ரா 26வது ஆர்பிஐ கவர்னர். இப்ப இருக்கிறவர் யாரு அப்படின்னா சஞ்சய் மல்கோத்ரா. ஓகே. சோ ஆர்பிஐ எப்ப நேஷனலைஸ் ஆச்சு? 1949. எஸ், 1949ல வந்து நேஷனலைஸ் ஆயிருக்கும் ஜான் 1ல. ஓகேவா? 1949 ஜான் 1ல நேஷனலைஸ் ஆச்சு. ஓகே. ஸோ இது வந்து இது ரிலேட்டடா ஆர்பிஐ ரிலேட்டடா இருக்கக்கூடியது. ஸோ ஆர்பிஐ லான்ச் பண்ணதான் மிஷன் சாக்ஷம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு பெங்குயின் டே. ஸோ எப்போ அப்படின்னா ஏப்ரல் 25. ஸோ வேர்ல்டு ஸ்னோ லியோபர்ட் டே எப்போ? பனி சிறுத்தைகள் தினம் அக்டோபர் 23. ஓகேவா? அக்டோபர் 23 பனி சிறுத்தைகள் தினம். பென்குயின் டே பாத்தீங்க அப்படின்னா 25 ஏப்ரல்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் செர்னோபில் டிசாஸ்டர் ரிமெம்பரன்ஸ் டே. ஸோ இந்த செர்னோபில் பேரிடர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 26, 1986. ஸோ நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது டிசாஸ்டர் டாபிக்ல வந்து இது கண்டிப்பா படிக்கணும். ஸோ ஏப்ரல் 26, 1986 வந்து இந்த இது நடந்திருக்கும். ஸோ செர்னோபில் எங்க இருக்கும் இருந்துச்சு எங்க எந்த கண்ட்ரி? சோவியத் யூனியன். யுஎஸ்எஸ்ஆர். இப்போ யுக்ரைன் தானே? ஆமா, இப்போ வந்து உக்ரைன்ல இருக்கும். ஓகேவா? சோ செர்னோபில், சோ அந்த டைம்ல வந்து யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்துச்சு. நமக்கு போபால் கேஸ் ட்ராஜடி எப்போ? 1984. எஸ், 1984 டிசம்பர் 2-3. ஓகேவா? 1984 டிசம்பர் 2-3. சோ இதுல வந்து என்ன கேஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும்? மெத்தில் ஐசோசயனைடு மேம். மெத்தில் ஐசோசயனைடு, எம்ஐசி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா? மெத்தில் ஐசோசயனைடு அப்படிங்கிறது போபால் விஷவாயு கசிவு அப்படிங்கிறது இதுதான். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுகுஷிமா டிசாஸ்டர் எப்போ? ஃபுகுஷிமா ஜப்பான்ல நான். ஓகே, 11 மார்ச் 2011. ஓகேவா? ஸோ 11 மார்ச் 2011ல ஃபுகுஷிமா டிசாஸ்டர். ஸோ இது 12th வந்து உங்களுக்கு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க ஜியோகிராஃபில. டேட் தப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல. ஸோ 11 மார்ச் 2011 நோட் பண்ணிக்கோங்க. ஃபுகுஷிமா ஜப்பான்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? மார்ச் 11, 2011. ஸோ இது எல்லாமே இந்த டேட் வந்து ஈஸியா ஞாபகம் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். 11/11/26, 1986. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எல்லை தாண்டினால் மீனவர்களை எச்சரிக்கும் ஏர்ஷிப் டெக்னாலஜி. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம தமிழக மீனர்கள் அப்பப்ப கடல்ல போயிட்டு மீன் பிடிக்கும் போது எல்லை தாண்டறதுனால ஸ்ரீலங்கா வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இல்லையா? ஸோ அதுல இருந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏர்ஷிப் டெக்னாலஜி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ நாகப்பட்டினம் கடல்ல. பட் இது யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஓகேவா? நிறைய இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க சார்பில் தனியா தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னா அலுமினியமும் பிளாஸ்டிக்கும். ஓகேவா? இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு விமானம் போன்ற ஒரு ஏர்ஷிப் அமைப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஸோ இதுல ஹீலியம் கேஸ் அப்படிங்கிறது ஃபில் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த ஹீலியம் கேஸ் ஃபில் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த வானத்துல வந்து அதை ஸ்டேபிளா நிக்க வைக்க முடியும். ஸோ அப்போ ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இதை நிலைநிறுத்தப்படும். அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோலார் எனர்ஜியில தான் இயங்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அப்போ ஏதாவது இவங்க அந்த எல்லையை பார்டர் கிராஸ் பண்றாங்க அப்படின்னா உடனே இது வந்து அவங்களுக்கு வார்னிங் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ அதன் மூலமா அவங்க திரும்பி வந்துக்கலாம். ஸோ அப்போ இந்த ஏர்ஷிப் டெக்னாலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா செம்மணி மனித புதைக்குழி அகழாய்வு. ஸோ இது ஆக்சுவலா இந்த செம்மணி மனித புதைக்குழி அகழாய்வு அப்படிங்கிறது ஸ்ரீலங்கால வந்து பண்றாங்க. ஆக்சுவலா ஸ்ரீலங்கால ரொம்ப வருஷமா வார் எல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கும். 2009ல வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருக்கும். அப்ப அந்த டைம்ல வந்து என்ன வார் நடந்த டைம்ல வந்து எல்லாரையும் கொன்னு அந்த மண்ணுல வந்து புதைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை வந்து ரீசெண்டா அந்த கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த மனித எலும்பு கூடுகள் அப்படிங்கிறது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அகழாய்வு தான் செம்மணி மனித புதைக்குழி அகழாய்வு அந்த செம்மணி பிளேஸ்ல. ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸும் இதுல வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பன்மொழி சேர்க்கை நுண்ணறிவு அடிப்படையில் காவல்துறை சேவைகள் அப்படிங்கிறது மல்டிலிங்குவல். ஓகேவா? மல்டிலிங்குவல் ஏஐ அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா பெங்களூர்ல. நம்ம கண்ட்ரிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போலீஸ் இதுல ரிலேட்டடா இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதோட நேம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 112 அப்படிங்கிறது. ஓகேவா? ஏன்னா அதுல ஒரு 112 சேவைகள் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றாங்க இந்த ஏஐ மூலமா. ஸோ அதனாலதான் அதுக்கு 112 அப்படிங்கிற பேர் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? நம்ம 112 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவை தேர்தல். ஸோ நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கான எலெக்ஷன் வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் எவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்னா 40 lakhs வரைக்கும் செலவு பண்ணலாம். வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு ஸோ ஓட் கவுண்டிங் முடிஞ்சு ஒரு 30 நாளைக்குள்ள அந்த செலவு கணக்கை வந்து தாக்கல் செய்யாத வேட்பாளர்கள் வந்து
3 வருஷம் தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு தடை விதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வேட்பாளர் வந்து மேக்சிமம் 40 லட்சம் வரைக்கும் தான் செலவு பண்ணணும். வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு 30 நாளைக்குள்ள அவங்க என்னெல்லாம் செலவு பண்ணாங்க அப்படிங்கிற கணக்கை வந்து சப்மிட் பண்ணணும். சோ அது சப்மிட் பண்ணல அப்படின்னா அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு வந்து அவங்க எலெக்ஷன்ல வந்து நிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒப்பக் அமைப்பிலிருந்து UAE விலகல். ஸோ ஒப்பக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது. ஸோ பெட்ரோலிய ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் எல்லாம் இந்த ஒப்பக் அப்படிங்கிற கூட்டமைப்புல இருப்பாங்க. ஸோ இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1960 செப்டம்பர்ல வந்து பாக்தாத் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஈரான்ல நடந்திருக்கும். ஸோ அந்த கான்ஃபரன்ஸ்ல வச்சுதான் நமக்கு ஒப்பக் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. இதுல வந்து 1961ல கத்தார் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, 1967ல UAE ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 62ல இந்தோனேஷியா, லிபியா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஜாயின் பண்ணியிருக்கும். டோட்டலா இதுல 13 மெம்பர் கண்ட்ரீஸ் இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா UAE விலகுனனால 12 மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து இருக்காங்க. ஸோ 1967ல இருந்து இப்போ வரைக்கும் UAE இருந்தாங்க, இப்போ வந்து விலகிட்டாங்க. ஸோ தனியாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்காங்க. டோட்டல் 12 இல்லையா மேம்? ஏதோ ஒரு இல்ல டோட்டல் UAE 12 விலகின பிறகு 11 பார்த்தோம் மேம். நேத்து பார்த்தேன் 13 இருந்துச்சு, UAE இல்லாம 12ன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ 11 ஓகேங்களா? ஸோ 11 தான் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் 13 இருந்திருக்கும். ஓகே, ஸோ 11 கண்ட்ரீஸ், UAE இல்லாம 11 அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. UAE-யோட சேர்த்தா 12. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயே ஒபக் பிளஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு 2016ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து வியன்னா குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சொல்லுவாங்க. அண்ட் ஒப்பக்கும் இதுல 10 நான் ஒப்பக் கண்ட்ரீஸும் எக்ஸ்போர்ட் க்ரூட் ஆயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்க இருப்பாங்க. ஸோ ஒப்பக் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 இந்த ஒப்பக் கூட்டமைப்புல இல்லாத எக்ஸ்ட்ராவா ஒரு 10 கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஒப்பக் பிளஸ் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க 2016ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கூகுள் தரவு மையம். ஸோ கூகுள் டேட்டா சென்டர் அப்படிங்கிறது நமக்கு விசாகப்பட்டினத்துல ஆந்திரால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒரு AI டேட்டா சென்டர். ஸோ இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா SEO சப்மிட் 2026 வந்து எங்க நடக்குது அப்படின்னா கிர்கிஸ்தான் பிஷ்கேக் அப்படிங்கிற பிளேஸ்ல நடக்குது. விசாகப்பட்டினத்துல இன்னொன்னு படிச்சோம்ல மேம், முந்தானே தரணும். ஆமா, அது ஏதோ ஒரு ஆலை ஓபன் பண்ணாங்கன்னு. என்ன ஆலை? இது அதுவும் டெக்னாலஜி ரிலேட்டடா தான் ஆக்சுவலா படிச்சோம். ஆமா, எனக்கு ஞாபகம் இல்ல. ஓகே, ரைட். ஸோ ரீசெண்டா வந்து அந்த விசாகப்பட்டினத்துல தான் நிறைய ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சம்திங். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோட மோட்டோ பார்த்தோம் அப்படின்னா 25 years ஆஃப் தி SEO. ஸோ இது ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆயிருச்சு. ஸோ எப்ப ஆரம்பிச்சாங்க SEO? 2001. ஓகேவா? 2001ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 25 years ஆஃப் SEO டுகெதர் ஃபார் சஸ்டைனபிள் பீஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிறது தான் தீம். இவங்களுக்கான மோட்டோ வச்சிருக்காங்க. அண்ட் இதுல வந்து 10 மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்க. ஓகேவா? 10 மெம்பர் கண்ட்ரீஸ். ஸோ 10th கண்ட்ரியா யாரு ஜாயின் பண்ணிருப்பாங்க அப்படின்னா பெலாரஸ். ஸோ இவங்க வந்து பெர்மனன்ட் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது 10 கண்ட்ரி இருக்குது. ஸோ 10ஆவதா ஜாயின் பண்ணது பெலாரஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா INSLN டைவெக்ஸ். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் ஒரு 3 days முன்னாடி. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் டைவெக்ஸ். இது எதுக்குன்னா கொழும்புல நடக்குது. ஸோ மேரி டைம் டைஸ், ஸோ அந்த கடற்கரை சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த பாதுகாப்பாகட்டும், இல்லைன்னா கடல்ல வந்து அவங்க அந்த ஷிப்பு போறது, ஸோ அந்த டைப்ல எதுவும் ஆபத்து ஏற்படாம இருக்கிறது, ஏற்பட்டா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டா அதை ஸ்ட்ரென்தன் பண்ற கூடியதற்கான ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான் இந்தியா ஸ்ரீலங்கா டைவெக்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சந்திராயன் 5. ஸோ சந்திராயன் 5 அப்படிங்கிறது நமக்கு இந்தியா வந்து ஜாக்ஸா கூட. ஜாக்ஸா வந்து எந்த நாட்டோட ஸ்பேஸ் ஏஜென்சி? ஜப்பான்.
ஜப்பானோடது. ஓகேவா? ஸோ ஜப்பான் கூட சேர்ந்து நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணியிருக்கிறோம். சந்திராயன் 5 லூனார் மிஷன் தான் இது. ஸோ சந்திராயன் 4 வந்து எப்போ பண்ண போறாங்க? 2028க்குள்ள. ஓகேவா? 2027-28க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா சந்திராயன் 4 வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ சந்திராயன் 4ஓட அப்ஜெக்டிவ் என்ன? மினரல் டெஸ்ட். எஸ், நிலவுல போயிட்டு அந்த கனிமங்களை வந்து எடுத்துட்டு வந்து டெஸ்ட் பண்றதுதான் அதோட டார்கெட். ஸோ சந்திராயன் 5ஓட டார்கெட். ஓகே, ஸோ சந்திராயன் 5 பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நிலவுல ஒரு நிழலிட்ட பகுதி அப்படிங்கிற ஷேடோ ரீஜியன் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஷேடோ ரீஜியனுக்கு வந்து இது வரைக்கும் யாரோ போனது கிடையாது சவுத் போல்ல. ஸோ அந்த மறைக்கப்பட்ட பகுதிக்கு போயிட்டு ரிசர்ச் பண்ணக்கூடியதுதான் சந்திராயன் 5ஓட மோட்டிவ். ஓகேவா? ஸோ சந்திராயன் 1 எந்த வருஷம்? 2008. சந்திராயன் 2 2019. சந்திராயன் 3 2023. ஸோ சந்திராயன் 1ஓட பிளானிங் டைரக்டர் யாரு? மயில்சாமி அண்ணாதுரை. சந்திராயன் 2 வினிதா முத்தையா. வனிதா முத்தையா. ஓகேவா? ஸோ சந்திராயன் 3 வீரமுத்துவேல். வீரமுத்துவேல். ஓகேவா? ஸோ 1க்கு பாத்தீங்க அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை. ஸோ செகண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா வனிதா முத்தையா. ஸோ தேர்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா வீரமுத்துவேல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2008, செகண்ட் வந்து 2019, தேர்டு 2023. ஸோ 2023ல நமக்கு அந்த பிரக்யான் ரோவர் விக்ரம் லேண்டர் எப்ப லேண்ட் ஆச்சு? ஆகஸ்ட் 23. ஸோ அந்த ஆகஸ்ட் 23 என்னன்னு செலிப்ரேட் பண்றோம்? நேஷனல் ஸ்பேஸ் டே. எஸ், நேஷனல் ஸ்பேஸ் டே, தேசிய விண்வெளி தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம். ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் சந்திராயன் 1க்கு அந்த பாயிண்டோட நேம் என்ன? ஜவஹர். எஸ், ஜவஹர் பாயிண்ட். ஓகேவா? ஜவஹர். ஸோ சந்திராயன் 2 திரங்கா பாயிண்ட். திரங்கா பாயிண்ட். ஜவஹர், சரி, திரங்கா. ஸோ 3 சக்தி பாயிண்ட். சிவசக்தி. 3 வந்து சிவசக்தி. ஓகேவா? ஸோ இது சந்திராயன் ரிலேட்டடா இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 29ல இருந்து மே 5 வரைக்கும் தமிழ் வார விழா அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல செலிப்ரேட் பண்றோம். ஸோ யாரோட பர்த்டே? எஸ், பாரதிதாசனோட பர்த்டே. ஸோ ஏப்ரல் 29ல பிறந்திருப்பாரு. ஸோ இவரோட புக்ஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்ப விளக்கு, கண்ணகி காப்பியம், மணிமேகலை வெண்பா, இருண்ட வீடு. ஓகேவா? என்ன நாடகம் எழுதி இருப்பாரு? நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி கூட வாங்கியிருப்பாரு. பிசிராந்தையார் நாடகம். சோ எந்த வருஷம் சாகித்ய அகாடமி கொடுத்தாங்க? 1969ல. ஓகேவா? 1969ல பிசிராந்தையாருக்கு சாகித்ய அகாடமி கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ இதான் வந்து 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்.